இந்த சட்னி ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 3 காஞ்ச மிளகா, 2 பல் பூண்டு, 3 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து ஒரு வாட்டி வதக்கிக்கோங்க. இதோடவே ஒரு 10 தேங்காவை சின்னதாக கட் பண்ணி அதையும் ஒரு வாட்டி வதக்கிக்கோங்க. ரொம்பலாம் வதங்க வேணாம், லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போது கட் பண்ணி வச்ச 2 தக்காளியும் சேர்த்து ஒரு வாட்டி வதக்குங்க. இதில் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்து அதையும் ஒரு வாட்டி வதக்குங்க. இந்த சட்னிக்கு ரொம்பவே வதக்கக்கூடாது, லைட்டாக தான் வதக்கணும். லாஸ்ட்டாக உப்பு சேர்த்து இது ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இதோடவே கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது வெங்காயம் தக்காளி தேங்காய்லாம் போட்டு சூப்பரான ஒரு சட்னி. தோசை இட்லிக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.